2002ஆம் ஆண்டிலேயே தமிழ் செம்மொழியாக ஆக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக 1000 ஆண்டுகள் செம்மொழி என்பதற்கு ஒரு வரம்பு கட்டப்பட்ட இருந்தாலும் கூட, 2000 ஆண்டுகள் என்று வரம்பு கட்டப்பட்டிருந்தாலும் கூட, நீங்கள் தெலுங்கு செம்மொழியாக்கப்பட்டது. அதற்கு அந்த வரலாறு இருக்கிறதா? அந்த வரம்பில் வருகிறதா? கன்னடம் செம்மொழியாக்கப்பட்டது. அந்த வரம்பில் வருகிறதா? மராட்டியம் செம்மொழியாக்கப்பட்டது. வரம்பில் வருகிறதா? ஏன் 500 ஆண்டுகள் வரலாறு கூட இல்லாத மலையாளம் செம்மொழியாக்கப்பட்டது. இதெல்லாம் ஏன் செம்மொழியாக்குனாங்க நீங்க பார்க்க வேண்டும். மலையாளத்தில் எழுத்தச்சன் ராமாயணம் தான் ஆதிகாவியம். முதல் மலையாள இலக்கியம் என்றால் எழுத்தச்சனுடைய ராமாயண மொழிபெயர்ப்பு. அதை போல தெலுங்குலையும் கன்னடத்திலையும் ராமாயண மொழிபெயர்ப்பு, மகாபாரத மொழிபெயர்ப்பு தான் ஆதிகாவியம். அந்த மொழியில ஒரு ஆதிகாவியம் இல்லை. ஆனால் தமிழில் தொல்காப்பியம் இருக்கிறது, திருக்குறள் இருக்கிறது, சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன.